அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழ்நாடு, மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை என சொல்லும் பாஜக, மத்திய மாநில உறவை சிக்கலாக்குவது யார்? இந்த பொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் இணைய இருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்ற இந்த வாதத்திற்குள் செல்லலாம். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கு தமிழ்நாடு. இந்த புறக்கணிப்பு, நிதி ஆயோக், இது பற்றி பேசுவதற்கு முன்பாக இதற்கு முன்பு இருந்த திட்டக்குழு, அதற்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்ட நிதி ஆயோக், இதை பற்றி உங்கள் பார்வை என்னவா இருக்கு? ஒரு காமனான ப்ரீ பட்ஜெட் ஃபார்மாலிட்டி வந்து திட்டக்குழு காலத்தில் உண்டு. ஒரு மாநில அரசு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்குது அப்படின்னா அரசினுடைய நேரடியாக அமைச்சர்களையோ அந்த துறையோ கேட்டு நெருக்குவது போலவே நீங்கள் திட்டக்குழு மூலமாகவும் உங்களுக்கு வந்து திட்டங்களை பெற முடியும். பட்ஜெட்டே வந்து ரெண்டு வகையில் இருந்தது. ஒன்று திட்ட ஒதுக்கீடுகள், திட்டமில்லாத ஒதுக்கீடுகள் அப்படின்னு ரெண்டாவது தான் பட்ஜெட்டே போடுவோம். பிளான்ட் அலோகேஷன், நான் பிளான்ட் அலோகேஷன் அப்படின்ட்டு. அந்த பிளான்ட் அலோகேஷனில் நீங்கள் அந்த திட்டக்குழு மூலமாக நிறைய விஷயங்களை ஓரளவு சாதிக்க முடிந்தது. இன்றைக்கி நிதி ஆயோக் வந்த பிறகு அவங்க வந்து ஒரு அட்வைசரி போர்டு கூட இல்லைங்கிற அளவிற்கு அவங்க ஒரு ரிவ்யூ பண்ணுற அல்லது ஆய்வு பண்ணுற ஒரு அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய. அப்போது ஒருவேளை உண்மையிலேயே நிதி ஆயோக்கினுடைய ஆலோசனையோ அல்லது நிதி ஆயோக்கிலிருந்து பெறக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் இவங்க நிதி ஒதுக்கீடு செய்வாங்க, திட்டங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஏற்பாடு இருந்திருக்குமானால் இந்த கூட்டத்தை வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு முன்பு நடத்தியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பட்ஜெட்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு நடத்துவதே வந்து அது ஒரு சம்பிரதாயமாக ஃபார்மாலிட்டிக்கு நடத்துறது தான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஏன்னா இப்போ பட்ஜெட்டில் பிளான்ட் அலோகேஷன், நான் பிளான்ட் அலோகேஷன் அப்படிங்கிறதுக்கெலாம் பெரிய ஸ்கோப் இல்லாமல் போயிடுச்சு. நேரடியாக அவங்களே எல்லா திட்டங்களுக்குமான ஒதுக்கீடுகளை அனௌன்ஸ் பண்ணிடுறது. இன்னும் சொல்லப்போனால் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறத தாண்டி பட்ஜெட்டில் கடன் ஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய அதிகமாகிட்டு வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். அதுதான் இது ரெண்டுத்துக்குமான அடிப்படையாக வேறுபாடாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குற்றச்சாட்டுகள் மிக நேரடியானது. தமிழ்நாடு தன்னுடைய வரி விதிப்பு உரிமையை எல்லா மாநிலங்களைப் போலவும் ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விதிப்பு உரிமையை இழந்திருக்கிறது. அடுத்தது செஸ்ஸில் வந்து பங்கு கிடையாது. செஸ் வந்து 6%, 7%லேருந்து இன்றைக்கி 20% வரைக்கும் வளர்ந்து நிற்கிது. கடந்த 4 நிதியாண்டுகளில் மட்டும் 25 லட்சம் கோடிக்கு மேலே செஸ் வசூல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து வரி பகிர்வு வரம்புக்குள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 41,000 கோடி கிடைத்திருக்க வேண்டும். இப்போ வரி பகிர்வில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதை தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த சப்ஜெக்டுக்கு வருகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சிருக்க கூடாது. ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, தமிழகத்திற்கு இந்த திட்டங்கள்லாம் தேவை, இவ்வளவு நிதி தேவை, அதெல்லாம் பேசி இருக்க முடியும். அந்த வாய்ப்பை வந்து முதலமைச்சர் தவற விட்டு விட்டார் அப்படி. இல்லை, அதுதான் சொல்கிறோம்ல, நீங்கள் அந்த மாதிரி நிதி ஆயோக்கினுடைய அவுட்கம் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கீடு செய்கிறீங்கன்னா அதை பட்ஜெட்டுக்கு முன்பு நீங்கள் செய்திருப்பீர்கள். இன்னொன்று, இதற்கு முன்பு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் கேரளாவில் வந்து தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்துச்சு. அதில் போயிட்டு முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகளில் இது வரைக்கும் ஒன்று கூட நிறைவேறலை. உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிஃபைட் காரிடார் கேட்டோம், அதுக்கான ஸ்பேஸும் இல்லை, ஸ்கோப்பும் கிடையாது. அதே போல் ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் கேட்டோம், இல்லை ஆல்ரெடி நாங்கள் நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கொடுத்தது எக்ஸிக்யூட் ஆனிச்சான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதே போல் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு லேண்டை வாங்கி கொடுக்குறோம், நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தி ஒன்றிய அரசு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதை தனியாருக்கு கைமாற்றி விடும்பொழுது அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி எல்லாத்தையும் இந்த ரேப்பிட் ப்ரைவேட்டைசேஷன் நடக்கிறப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏர்போர்ட்டை வந்து நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு லேண்டு கொடுத்தது ஸ்டேட்டு. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கான ஈக்விட்டியை வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஸ்டேட்டுக்கான ஈக்விட்டியை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருந்தார். அதே போல் எம்ஓயூஸ் நேரடியாக ஒன்றிய அரசினுடைய நிர்வாக அனுமதி பெற்று ஒரு ஏஜென்சியோ ஒரு மாநில அரசினுடைய துறையோ அல்லது மாநில அரசோ வெளிநாட்டு முகமைகளோடு நேரடியாக எம்ஓயு போட்டுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் கேட்டார். பொதுவாகவே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதற்கு முன்பு பேசக்கூடியவர்கள் எல்லாரையும் அந்த கருத்துக்களை எல்லாம் பெற்று அதுக்கு அந்த கூட்டத்திலேயே ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் அந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கு அழகு.
ஆனால் அமித்ஷா அந்த கூட்டத்தில் ரெஸ்பாண்ட் கூட பண்ணலை. இதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்தா போவார், எல்லா மாநில முதலமைச்சர்களும் கோரிக்கை வச்சாங்க, சதர்ன் ஸ்டேட்டில் இருந்த மாநில முதலமைச்சர்கள். அதற்கான பதில் கூட அந்த கூட்டத்தில் கிடையாது. இவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்களோ அதை டெலிவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ ஏற்கனவே கலந்து கொண்ட கூட்டங்களுக்கே நீங்கள் ஒன்றுத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறப்போ இங்கே என்ன கொடுத்துட்டீங்க? இன்னைக்கு மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? ஒன்றும் கொடுக்கலையே. அதனால இதை ஒரு சம்பிரதாய நடவடிக்கையாக இருக்கிறார். நிதி ஆயோக்ன்றது நீங்க சொன்ன மாதிரி திட்டக்குழு இருக்கு, மத்திய கொள்கை குழு, நிதி ஆயோக் இருக்கு. நிதி ஆயோக்ல நிதி பகிர்வில் அவங்களுக்கு நேரடி அதிகாரம் கிடையாது. நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா பரிந்துரைகளை வழங்க முடியும். நீங்க போய் நிதானமா பேசி உங்களுடைய பரிந்துரைகள் தேவைகளை கொடுத்திருந்தா ஒருவேளை அது பரிசீலிக்கப்படும். அந்த வாய்ப்பை நீங்க இழந்ததா நினைக்கல? இல்ல, அதாவது மாநில அரசுகள் இவங்க ஒப்புக்கொண்ட நிதியையே கொடுக்கறதுக்கு மனம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்ட நிதி தான். இந்த மாதிரி எல்லா மீன்ஸ்லையும் போய் கன்வின்ஸ் பண்ணி பேசி இவங்க தான் அறிவிச்சாங்க 63,000 கோடி. 63,000 பட்ஜெட்லேயே 21 அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா பிஐபி 2021 அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட், அது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் அது. ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும்போது இதே செஷன்ல ஜூலை மாதம் அவங்க கொடுக்குற பதில் என்னவா இருக்குன்னா, அது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்ட்டு. அப்ப இது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா மற்ற மாநில மெட்ரோக்களை நீங்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிக்கங்கிற ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு சமத்துவமானது. எல்லா மாநிலத்தையும் நீங்க அப்படி பாக்குறீங்கன்னா பாகுபாடு இருக்கு. நீங்க அந்த மெட்ரோவோடு சேர்ந்து அறிவிக்கப்பட்ட பெங்களூர் மெட்ரோக்கு 14,000 கோடி நிதி ஒதுக்கினீங்க, பூனே மெட்ரோக்கு நாக்பூர் மெட்ரோக்கு 9,000 கோடி நிதி ஒதுக்கினீங்க, கொச்சினுக்கு 2,000 கோடி நிதி ஒதுக்கினீங்க. தமிழ்நாடு மட்டும் நீங்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கே உங்க நிதி ஒதுக்குறது இல்ல. அப்படிங்கும் பொழுது புதிய திட்டத்தை கூடுதல் நிதி எல்லாம் இப்படி கேட்டு வாங்குறதுன்ற ஒரு அதற்கான இடம் இல்லங்கிறேன். போய் பேசுவதற்கே அனுமதிக்க மாட்டாங்க அந்த இடத்துல. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீராம், இதுல ரொம்ப முக்கியமானது முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் புறக்கணித்ததற்கு சொன்ன காரணம் தமிழ்நாடுங்கிற பெயர்லாம் பயன்படுத்தவில்லை அப்படின்றது மேலோட்டமாக அரசியல் ரீதியான விமர்சனமாக இருந்தாலும் அவர் சொல்வது சிறப்பு திட்டம்னு நீங்கள் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் இந்த 10 ஆண்டுகள் கொடுத்த சிறப்பு திட்டம்ன்றது மதுரை எய்ம்ஸ் தான், அதுக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் நிதியே கொடுக்கல அப்படின்னு போதாமைகளை பட்டியலிடுறார். அப்போ நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. அதை நான் அந்த புறக்கணிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு குறியீடு தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம் நிதி ஆயோக் கூட்டம். சரியாக தானே இருக்குது? இது 3வது வாட்டி புறக்கணிக்கிறார், இது ஒன்றும் முதல் வாட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த நித்தி ஆயோக் நீங்கள் இது 3வது வாட்டி புறக்கணிக்கிறீங்க. இது என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த வருங்காலத்தில் மாநிலத்தோட வளர்ச்சி, மாநிலத்தின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் எந்த செக்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களுடைய ப்ரப்போசல்ஸ் என்ன, இதெல்லாம் பேச தான் கூப்பிடுறாங்க. நீங்கள் இது முதல் வாட்டி இல்லை, இது 3வது வாட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் முதலீடெல்லாம் எடுத்துன்னு வரேன்னு போகிறீங்க தவிர அது எவ்வளோ முதலீடு வந்ததுன்னு தெரியல. இங்கே பணம் இருக்குது, இங்கே உட்காந்து உங்கள் ப்ரப்போசலை கொடுங்க, உங்கள் மாநிலத்திற்கு தேவையை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு 500 கோடி வேணும், எனக்கு 600 கோடி வேணும்னு நீங்கள் வாங்குற விஷயம் இல்லை. அதற்கான திட்டம் என்ன, எதற்கு செலவிட போகிறீங்க, என்ன உங்களுடைய பயன் என்ன, அதை கொடுத்தா தான் நாளைக்கு அந்த மத்திய அரசாங்கம் பரிசீலித்து கொடுக்கும். நாங்கள் பணம் கேட்குற போதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்கு முறை இல்லை. அப்படி தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். நம்ம ஒன்றுமே பண்ணலைன்றோம். நித்தி ஆயோக்கில் இன்றைக்கி இவங்க மம்தா அவர்கள் பேச டைம் கொடுத்ததுன்னு பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை, இல்லை பாஜக யாரும் சொல்லலை. அதிரஞ்சன் சௌத்ரி சொல்கிறாரு, காங்கிரஸோடைய அந்த வெஸ்ட் பெங்கால் முன்னணி தலைவர், அந்த மாதிரி அவர்கள் சொல்வது பொய்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதுலேயே தெரியுது எவ்வளோ பட்டவர்த்தமாக மலிவான பொய் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பேசலாம் டைம் கொடுக்காமலாம் இல்லை, அவர்களுக்கு இன்னும் போதுமான டைம் கொடுக்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாடு அடிச்சது உண்மைதானே? அதே தமிழ்நாடை பற்றி நம்ம பேசுகிறோமே, அன்னைக்கு நீங்கள்லாம் ஆட்சியில் இருந்தீங்களே, 10-12 மினிஸ்டர் ஆட்சியில் இருந்தபோது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் மேடம் ஜெயலலிதாவை 5 நிமிஷத்தில் மணி அடிச்சு வெளில அமிச்ச போது தமிழ்நாடு மானம் போலியோ அன்னைக்கு உங்களுக்கு? அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததோ? அன்னைக்கு தமிழ்நாடு மக்களை அசிங்கப்படுத்தி பார்த்ததற்கு நீங்க கூட இருந்தீங்களா? நான் அப்படி என்னோட குற்றச்சாட்டை வைக்கிறேன். அதுக்கு ஒரு நீங்களும் உடந்தையாக இருந்தீர்கள். தமிழ்நாடு மக்களை அசிங்கப்படுத்துவதற்கு திமுகவும் காங்கிரசும் அன்றைக்கு உடந்தையாக இருந்தது. அதுதான் குற்றச்சாட்டு. ஆகையினால பாருங்க, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்பவும் பாருங்க, கொஞ்சம் இருங்க நான் பண்ணிடுறேன், எனக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க. ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க. இந்த 24-25க்கு 6,362 கோடி இந்த பணம் இந்த 23, 24, 25க்கு இருக்குது. கிட்டத்தட்ட 2,587 புது திட்டம் 33,000 கோடிக்கு இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்குது. 77 ரயில்வே ஸ்டேஷன்ஸை புதுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,302 புது லைன்ஸ் போட்டிருக்கு.
ஒரு விஷயத்திலையும் தமிழ்நாடுக்கு எல்லா துறையும் சரி. ரெண்டு விஷயம் நிதின் கட்கரி அவர்கள் தமிழ்நாடு எனக்கு கோஆபரேட் பண்றது இல்ல, நான் எத்தனையோ ரோட் திட்டங்களை கொடுப்பேன், தமிழ்நாடு எங்களுக்கு கோஆபரேட் பண்றது இல்லன்னு பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காங்க. ரெண்டு குழப்பம் இருக்கு. முதல்வர் சொல்றது சிறப்பு திட்டங்கள், ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒதுக்கப்படலை. திரு அண்ணாமலை அவர்களினுடைய அறிக்கை தொடங்கி நீங்கள் சொல்கிற பட்டியல் வந்து வழக்கமாக கொடுக்கிறது. ஒரு குழப்பம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இல்ல சிறப்பு திட்டம் எனக்கு வந்து நீங்க அவங்கள பார்த்து கேளுங்க. 2004 இருந்து 14 வரைக்கும் என்னத்தை எடுத்துன்னு வந்தீங்கன்னு 7 வாட்டி பூஜ்ஜியம். அவங்க மொத்தம் அவங்க தமிழ்நாடுன்ற பேரு அவங்களுக்கு தான் உணர்ச்சி பொங்குமே. தமிழ்நாடுன்னு பேர் சொல்லனா 7 வாட்டி பூஜ்ஜியம் தமிழ்நாடுன்ற பேர் அந்த பட்ஜெட்ல வரல. தமிழ்நாடு பேர் வரலங்க. அவங்க இருந்த போது நான் தான் சொன்னேன் தமிழ்நாடுன்ற பேரை தவிர்த்து. இன்னொன்னு திருப்பி சொல்லிடுறேன், 8000 கோடி தான் அந்த 10 வருஷத்துல ஸ்பெஷல் பேக்கேஜா அள்ளி எடுத்துன்னு வந்தது இந்த திமுக அரசாங்கம். இந்த பாஜக அரசாங்கம் 1 லட்சத்தி தவறு. ஏன் தவறு? நீங்க ஆர்டிஐ போடுங்க. இல்ல இல்ல தைரியமா இருந்தா ஆர்டிஐ போடுங்க, தைரியமா இருந்தா வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க எல்லாமே தவறு தவறு தவறுன்னு இல்ல. நீங்க உங்களுக்கு விஷயம் இல்லனா வந்து மத்திய அரசாங்கத்து மேல பழிய போட்டு போறீங்க. என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் கேள்வி கேக்குறேன், உங்கள்ட்ட விளக்கம் கேக்குறது தான். இல்லங்க முதல்ல நான் சொல்லிடுங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்க ஸ்ரீராம். இப்போ நீங்க சொன்ன 1 லட்சம்ன்றது ஸ்பெஷல் பேக்கேஜா? எங்க 1 லட்சம் கோடின்றது ஸ்பெஷல் பேக்கேஜ்? உங்க வார்த்தை உங்களுக்கு தேவையான வார்த்தையை போட்டு கொடுத்தா தான் பணமா பாப்பீங்களா? சும்மா 1 லட்சம் கோடி வந்தா அது பணமா தெரியாதா உங்களுக்கு? என்னங்க நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லல, அதுக்கு ஒரு நீங்க 7 வாட்டி சொல்லல, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாது. முதலமைச்சர் ஜெயலலிதாவை பேச வச்சு வெள்ளமிச்ச போது தமிழ்நாடு அசிங்கப்படுத்தல அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் கொஞ்சம் உங்க அரசாங்கம் நினைக்கிற பேர் அங்க சொல்லலன்றதுல வந்து குழந்தைத்தனமான ஒன்று. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் அப்போது போன போது டீன்ற வரிசையில் அவங்க கடைசியாக தான் பேசணுன்றதை வந்து முதல்ல பேச அனுமதிக்கிறாங்க. 40 பேர் பேசணும், ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் அப்படின்ற அலோகேஷன் கொடுக்குறாங்க. ஜெயலலிதாவுக்கு முதல்ல பேச வைத்து 10 நிமிடம் பேச சொன்ன பிறகுதான் அந்த சிக்கல். அவங்க சொன்னது பாதியை சொல்றீங்க, பாதியை சொல்லாம இருக்கீங்களே. அவங்க என்ன சொல்லிருக்காங்க நான் சொல்லட்டுமா? அசாம் சீஃப் மினிஸ்டர் 35 நிமிஷம் பேச வச்சாங்க. என்ன இந்த வாட்டி என்ன 5 நிமிஷம்? நோ நோ நோ, அவங்க சொன்னது அதான். என்ன பண்ணா என்னங்க, அவர்கள் வெளில வந்த போது அசாம் சீஃப் மினிஸ்டர் 35 நிமிஷம் அன்னைக்கு பேச வைத்தாங்க. என்னைக்கு அன்னைக்கு அதான் சொல்லிருக்காங்க. இல்ல தவறு இல்ல தவறு இல்லங்க. அன்னைக்கு அத சொன்னதை நீங்க மறைக்கிறீங்க. நீங்க சொல்றது என்ன பாயிண்ட் இருக்கு? ஜெயலலிதா ஸ்ரீராம் தவறான புள்ளி இல்லங்க. சரிங்க, நீங்க திமுக ஆட்சியில இருந்தா தமிழக மக்கள் வேற, வேற ஏதாவது ஆட்சி தமிழ்நாட்டுல இருந்தா வேற. இதெல்லாம் எது எந்த மாதிரியான நாடகம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க பேசுறது? நீங்க இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு கேரளா இவ்வளவு சொல்ற, நீங்க இந்த ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன். நிதின் கட்கரி அவர்கள் சொல்றாங்க கேரளால அந்த சீஃப் மினிஸ்டர் எனக்கு மேக்சிமம் சப்போர்ட் தராரு. என்ன விஷயமா இதுவும் கம்யூனிஸ்ட் ஆளும் ஒரு மாநிலம் எனக்கு சப்போர்ட் தராரு, நான் அவருக்கு நிறைய வேலைகளை செய்து தரேன்னு சொல்றவரு ஏன் தமிழ்நாடு செய்ய மாட்டாரு? 2 விஷயத்தை பேசணும். அரசியல் ரீதியாக பேசுவது, இந்த எண்களை வைத்து பேசுவது அப்படின்றது அரசியல் ரீதியாக கொடுக்கிற புள்ளி விவரம். உண்மையில நிதி ஆயோக் அப்படின்ற அந்த கூட்டம் 3 முறை என்ன செஞ்சிருக்கு? இப்ப நம்ம மினிட்ஸை போய் பார்க்க வேண்டியிருக்கு, அதனோட அவுட்கம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிதி ஆயோக் கூட்டம் மாநிலங்களுக்கான உரிமைகளை கொடுக்குது. அப்ப திரு ஸ்ரீராம் அவர்கள் சொல்ற மாதிரி நம்ம கேட்டு பெறுவதற்கான அங்க ஒரு ஸ்பேஸ் இருந்ததை நம்ம தவற விட்டு விட்டோமா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? பொன்ராஜ். ஓகே ஓகே, அதாவதுங்க இந்த நிதி ஆயோக் வந்து முதல்ல நிதி ஆயோக்கை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இருந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி தான் அந்த நிதி ஆயோக்கை கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் வந்து இட் இஸ் ஒரு பாலிசி திங்க் டேங்க் தானே ஒழிய அதுக்கு ஒரு மேண்டேட்டு கிடையாது. பிளானிங் கமிஷன் மாதிரி வந்து ஒரு பாலிசியை இம்போஸ் பண்ணக்கூடிய மேண்டேட்டு கிடையாது, அந்த அத்தாரிட்டி கிடையாது. அப்போ த பவர் ஆஃப் ஃபண்ட் அலோகேஷன் வந்து நிதி ஆயோக்கிட்ட கிடையாது. யார்கிட்ட இருக்குது? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட இருக்குது. அப்போ நரேந்திர மோடி முதலாக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பிளானிங் கமிஷன் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் தான் நிதியமைச்சர் தான், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் முடிவெடுக்கணும். அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் முடிவெடுக்கும் ஃபண்ட் அலோகேஷனை பற்றி அப்படின்ட்டு சொல்லிட்டு இது வெறும் பாலிசி திங்க் டேங்காக தான் இருக்கும் என்று சொல்லி தான் இதனுடைய ரெக்கைகளை உடைத்தெறிந்து விட்டு, இதனுடைய சிறகுகளை உடைத்தெறிந்து விட்டு ஒரு பாலிசி திங்க் டேங்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். இப்போ எதற்காக இது உருவாக்கப்பட்டது அப்படின்ற ரீசனை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து அருண் ஜேட்லி அன்னைக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு கண்ட்ரோல்டு எக்கனாமியில் தான் வந்து ஒரு எக்கனாமியில் வந்து இந்த பிளானிங் கமிஷன் தேவை. 65 வருஷத்தினுடைய காலத்தில் இந்த பிளானிங் கமிஷன் இது வந்து அப்சல்யூட் ஆயிடுச்சு.
இதை வந்து நாங்கள் இதை இன்னைக்கு சேஞ்ச் ஆன எக்கனாமிக் சினாரியோட ஸ்டேட் லெவல்லேருந்து இல்லை கிரவுண்ட் லெவல்லேருந்து பாட்டம் டு டாப் அப்ரோச் எல்லாருடைய இதையும் நாங்கள் கருத்துக்களை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நாங்கள் கொண்டு வருவதற்கான ஒரு திங்க் டேங்காக இதை நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு சிறகுடிந்த பறவையை உருவாக்கிவிட்டு அந்த பறவைக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கு என்று சொல்லி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நிதியமைச்சகம் வைத்துக்கொண்டு இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்றே தெரியவில்லை. நீங்க சொல்வது நிதி விநியோகத்துல நேரடி அதிகாரம் நீதி ஆயோக்கு இல்லை, ஆனா பரிந்துரைகளை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம அதை பேசி இருக்க முடியும்ல, அதை தமிழ்நாடு தவற விட்டுருச்சா? இல்ல, அந்த பரிந்துரைகளை பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க அதனுடைய நிதி ஆயோக்கினுடைய மெயின் அப்ஜெக்டிவ் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்ப அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை கடந்த 10 ஆண்டுகளில் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை ஃபாலோ பண்ணாமல் கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறது நரேந்திர மோடி அரசு. அப்போ அடிப்படை ஃபவுண்டேஷன் பேசிக் ஃபவுண்டேஷன் பிரின்சிபல் ஃபவுண்டிங் பிரின்சிபல் ஆஃப் நிதி ஆயோக் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்போ என்ன அர்த்தம்? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்னது? மாநிலங்களை கலந்து ஆலோசிக்கணும், ஈவன் இப்போ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் லெவல்லையே கலந்து ஆலோசித்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அனைத்து எக்கனாமிக் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அதனுடைய கோர் காம்பிடன்ஸை பொறுத்து, அதனுடைய திறமையை பொறுத்து, அதனுடைய வளத்தை பொறுத்து வளருவதற்கு தகுதியுள்ள மாநிலங்கள். அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுவதற்கு இந்த ஒவ்வொரு மாநிலமும் அதற்கு தகுதி இருக்கிறது. அப்போ அந்த மாநிலங்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி நேஷனல் பாலிசியை வடிவமைத்து அந்த நேஷனல் பாலிசியின்படி இந்த ஒட்டுமொத்த கைடன் இந்த நாட்டை ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தினுடைய தலைமை தத்துவ பண்புகளோடு கைட் பண்ணணும் என்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்ப நீங்க உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை சிதைத்து விட்டு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு கோர்சிவ் சென்ட்ரலிசம் அப்படின்னது அது கடுமையாக்கப்பட்ட, அதாவது சர்வாதிகாரம் கொண்ட ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டார் நரேந்திர மோடி அவர்கள். அப்ப இங்கதான் பிரச்சனை. அப்ப நிதி ஆயோக்கினுடைய ரிலவன்ஸ் என்ன? அப்ப எதை உருவாக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்களோ அதுக்கு நேர்மாறான ஒரு அரசாங்கத்தை, நேர்மான ஒரு கொள்கையை கடைபிடித்து தனக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்குவது, தான் ஜெயித்த மாநிலங்களுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபண்டில் 3 times 4 times ஒதுக்குவது, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல 10% கூட ஒதுக்குவது இல்லை. கேட்ட இத்தனையும் என்டிஏ. பொன்ராஜ், நீங்க சொல்ற புள்ளியில் பார்க்கிறப்போ இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் பிரதமரை பார்க்கிறோம், பிரதமரிடம் நேரடியாக நாங்கள் மனு கொடுக்குறோம். இப்போ 2014 முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி இபிஎஸ் அவர்கள் தொடங்கி திரு ஸ்டாலின் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அது இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திரு ஸ்ரீராம் சொல்லுது, நீங்க ஒரு கணக்கு கொடுக்கலாம், அது எல்லாவற்றையும் மத்திய அரசு கொடுத்துட முடியாது, நீங்க கேட்ட தொகையெல்லாம் கொடுத்துட முடியாதுன்றது ஒன்று. இப்போ பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுல பாரபட்சம் இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் நீதி ஆயோக்கில் போய் சொல்லி அதை சரி பண்ண முடியாதா? இல்லை, அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிரதமர்கிட்ட மனு கொடுத்து பிரதமர்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய தேவை முதல்வர்களுக்கு என்ன அவசியம் இருக்குது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தில்? அப்போ கோஆர்சிவ் சென்ட்ரலிசத்தில் தானே அந்த தேவை வருது. அப்போ நீங்கள் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தவே நீங்கள் நெக்லிஜிபிள் ஆக்குறீங்களே. அப்ப ஃபெடரலிசம்னா என்ன? ஒரு மாநிலத்திற்கும் மைய அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் இடையே ஒரு இணக்கமான உறவை பேண வேண்டும். ஒரு மாநிலத்தினுடைய கோரிக்கைகளுக்கு இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் அதை கன்சிடர் பண்ணணும். இது எதுக்கு நீங்க ஒரு சர்வாதிகாரமா பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் நினைச்சா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு, இல்லைன்னா நிதியமைச்சர் பார்க்க மாட்டாங்க. குரலே எழுப்பினாலும் அதுக்கு கேள்விக்கு பதில் இல்ல, பார்லிமெண்ட்ல வாதிட்டாலும் அதுக்கு எந்த விதமான நீங்க சொல்றது பொன்ராஜ் மையப்படுத்தப்பட்ட அதிகாரமா மாறிடுச்சு. அப்ப நாங்க இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கான அர்த்தம் இல்ல அப்படின்றீங்க. ஆனா இந்த நிதி பகிர்வை பற்றிய முதல்வர் தவறான தகவல்களை தரார் அப்படின்னு இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. இப்ப ஸ்ரீராம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 8000 கோடி தான் கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் அரசு கொடுக்குது, நாங்க 1 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இந்த எண்ணிக்கை பாரதூரமா இருக்கு. 8000 கோடி 1 லட்சம், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி நீங்க இல்ல, அது இன்னொன்னு சொல்றது ஸ்பெஷல் பேக்கேஜ்லயே 1 லட்சம் கோடின்றாங்க. ஆனா முதல்வர் சொல்றது ரொம்ப முக்கியமான இடம் திரு பொன்ராஜ் கவனிக்க வேண்டியது, நீங்க சிறப்பு திட்டம்னு அறிவித்ததே மதுரை எய்ம்ஸ் மட்டும்தான்.
நீங்க பட்ஜெட்ல அனுப்பிச்ச மெட்ரோவுக்கு கூட இன்னும் நிதி ஒதுக்கலன்னு. ஆனா 1 லட்சம் கோடின்றது சிறப்பு பேக்கேஜ்ல வந்ததா இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய மாநில பகிர்வுல வந்ததா? ஒரு குழப்பம் வந்து போச்சே. இவங்க சொல்றாங்கல்ல, 2 விஷயத்தை காணுங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேக்ட் வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இவங்க வந்து ஒரு 8000 கோடி வந்திருக்க நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு வரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், இந்த 1 லட்சம் கோடி இவங்க கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்களே, இந்த நேரத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன? அப்ப பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்ன? நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்ப இதையும் சேர்த்து தானே நீங்க அதை சொல்லணும். அதை விட்டுட்டு 1 லட்சம் கோடி கொடுத்து அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இது யாராவது கம்பேர் பண்ணுவாங்களா? கொஞ்சம் எக்கனாமிக் இது ஸ்பெஷல் பேக்கேஜா? இது ஸ்பெஷல் பேக்கேஜ் சிறப்பு திட்டம் என்று 1 லட்சம் கோடி இருந்ததுன்னா பணவீக்கத்தை விடுங்க. முதலமைச்சரினுடைய அறிக்கையில தவறான ஸ்டேட்மெண்ட் என்ற பொருள் வந்துருது இல்ல. ஒரே ஒரு சிறப்பு திட்டம் தான், அது மதுரை எய்ம்ஸ் தான் சொல்ற இடம் தப்பா போகுதே. இல்ல, சிறப்பு திட்டம் எங்க இருக்கு? ஏதாவது 21-22 இப்ப நீங்க 21-22 ஆவாஸ் யோஜனா, வீட்டு ஆவாஸ் யோஜனான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆவாஸ் யோஜனால 75% ஸ்டேட் கவர்மெண்ட், 25% சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் எத்தனை கொடுத்துருக்கீங்க? அப்ப ஸ்டேட் கான்ட்ரிபியூஷனோட எத்தனை கொடுத்துருக்கீங்க? அப்ப நீங்க அடுத்து வந்து நீங்க மெட்ரோவுக்கு வந்து நீங்க நிதி இப்ப அலாட் பண்ணிட்டீங்களா? எய்ம்ஸ் வந்து வந்துருச்சா? செல்வம் காத்துருங்க, நான் உங்கள்ட்ட வருவேன். காத்துருங்க, உங்க நேரத்தை உண்மையை தரேன். தமிழ்நாட்டுக்கு புல்லட் ட்ரெயின் வந்துருச்சா? தமிழ்நாட்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துருச்சா? தமிழ்நாட்டுக்கு வந்து விமான தொழிற்சாலை வந்துருச்சா? என்ன வந்திருக்கு? எனக்கு இப்ப சூர்யா, இந்த இடத்தில் முதல்வர் சொல்வதற்கும் திரு அண்ணாமலை அறிக்கைக்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு சிறப்பு மதுரை எய்ம்ஸ்ன்றீங்க, நாங்க 1 லட்சம் கோடி சிறப்பு திட்டத்தில் நிதி கொடுத்துருக்கிறோம், காங்கிரஸ் சர்க்கார் 8000 கோடி தான் கொடுத்துருக்கு அப்படின்னா எப்படி? அது இல்லை, அடிப்படையில் காங்கிரஸ் வந்து எவ்வளோ பணம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத இவங்க அப்சல்யூட் டேர்ம்ஸில் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி 8000 கோடிங்கிற நம்பரே தப்பு. ஏன்னா எனக்கு சும்மா நினைவுலேருந்து சொல்லணும் அப்படின்னாலே இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 1500 கோடி கொடுத்தாங்க. செஸ்ஸு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு 3000 கோடி கொடுத்தாங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1க்கு ஏறத்தர 50% நிதியை சொன்னபடி கொடுத்து விட்டு போனது அந்த அரசு. அதே போல சேதுகால்வாய் திட்டத்துக்கு மட்டும் அன்னைக்கு 2500 கோடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 25000 கோடிக்கு மேல எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா. அதே போல மேம்பாலத்துக்கு, சாலை பணிக்கு எல்லாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு 10 மடங்கு கொடுத்தாங்க, எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது. நான் சொல்ல வரேன், அரசாங்கம் திருப்பி அது வாஜ்பாய் அரசாங்கம் இல்ல, மாத்தி பேசாதீங்க. இல்ல அது கோல்டன் குவாட்ரண்ட்ல அன்னைக்கு நீங்க இருந்தபோது வந்தது. அது காங்கிரஸ் அரசாங்கம் ரோட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க. அன்னைக்கு என்டிஆர் அரசாங்கத்துல நீங்க திருப்பி இருந்தீங்க பாத்தீங்களா? அப்ப வந்த கோல்டன் குவாட்ரண்ட்ல வந்தது. அன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு டிஆர் பாலு தான் அன்னைக்கு இருந்தாரு. அதே டிஆர் பாலு தான் 11 ரோட வந்து அதானி குட்டாரு போடுறதுக்கு. அதையும் ஒரு குறிப்பு அதையும் சொல்லிடுங்க. நான் செல்வத்திட்ட போறேன். இல்ல, துறைமுக விரிவாக்கத்துக்கு மட்டும் 1500 கோடி, விமான நிலைய விரிவாக்கத்துக்கு 1500, இதெல்லாம் நான் சொல்றது நினைவுல இருந்து சொல்லக்கூடிய தகவல். அந்த 8000 கோடிங்கிற நம்பரே முதல்ல அப்சல்யூட்லி ராங். இன்னொன்னு இல்ல, அது நாங்கலாம் இல்லங்க, சுவருங்க. நான் சொல்றேன், எனக்கு இது வந்து இது ஒரு 10 ஆண்டுகள்ல ஒரு மாநிலத்திற்கு 8000 கோடி தான்ன்றது ஆய்வுக்கு உட்படுத்தப்படல. அது ராங். நான் சொன்ன ப்ராஜெக்ட்டோட ஒரே ஒரு குறுக்கிடுங்க. குறுக்கிட்டே ஒரே நான் அவர் பேசும்போது குறுக்கிட்டே இல்ல, சுருக்கமா சொல்லிடுறேன். இல்ல, பொன்ராஜ் அவர்கள் சொன்னதுக்கு இந்த 10 ஆண்டுகள்ல வரியா கிடைச்சது, பினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன கிளாரிபிகேஷன், 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடு கொடுத்த வரியா கிடைச்சது 6.5 லட்சம் கோடி. திருப்பி தமிழ்நாடுக்கு வந்தது 10 லட்சம். நீங்க ஜிஎஸ்டி மட்டும் தான் பேசுறீங்க. ஜிஎஸ்டி மட்டும் தான் பேசுறீங்க. 6 லட்சம் கோடி வாங்கிட்டு 1.5 லட்சம் கோடி தான் பகிர்வு கொடுத்தீங்க. ஒரே நிமிஷம், இங்க உட்கார்ந்து சொல்றாங்களே. இன்னொரு சேனலுக்கு மிஸ்டர் உதயச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு தமிழ்நாடுக்கு அதற்கு நிதிகள் பல மடங்கு வருதுன்னு இல்ல, ஒரே முதல் கட்ட ஆண்டு ஒட்டுமொத்த வரி வருமானம் அந்த அரசாங்கத்துக்கு 13.64 லட்சம் கோடி, இன்னைக்கு 38 லட்சம் கோடி. 13 லட்சம் கோடில ஸ்டேட்டுக்கு அவங்க 7.78 லட்சம் கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க வெறும் 20 லட்சம் கோடி தான் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உடனே இப்ப வெறும் 20 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி 38 லட்சம் கோடி சார். நான் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, போய் சொல்லிட்டே இருக்கீங்க. இதுல ஏன் போய் சொல்லிட்டே இருக்கீங்க? இதுல நிதி ஆயோக்ல போய் ஒழுங்கா பேசல. சரி, பொய்யெல்லாம் ஒழுங்கா பேசல. இங்க உட்கார்ந்து ஒண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல, போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஸ்ரீராம் சார், பட்ஜெட் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. நான் படிச்சிட்டு வரேன், நீங்க படிச்சீங்க. நான் பட்ஜெட் படிக்காம ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவது, நம்ம புள்ளி விவரங்கள் பேசுவது எல்லாருக்கும் தெரியும். அது நீங்க எப்படி வேண்டுமானாலும் புள்ளி விவரத்தை வளைச்சு பேசிட முடியும். நம்ம பாயிண்ட வைப்போம், மக்கள் முடிவெடுக்கட்டும், நேரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அதுதான் என்னால ஒரு கோரிக்கை வைக்க முடியும். செல்வம், இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததை மிக கடுமையா பாஜக தரப்புல நீங்க விமர்சிக்கிறீங்க.
57வது தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டம் நடக்குது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் வெளிநடப்பு செய்கிறாங்களோ மோடி அவர்கள் அப்போது வெளிநடப்பு செய்கிறாங்க முதலமைச்சராக இருந்தபோது. அப்போது அவர் சொன்ன வாசகம் தான் இன்றைக்கு மம்தா அவர்கள் சொல்கிறாங்க, மத்திய அரசின் கருத்தை மட்டும் கேட்பதற்கு ஒரு கூட்டம் தேவையில்லை அப்படின்றார். மாநிலத்தின் உரிமைகளுக்கு காது கொடுக்கணும். இப்போ என்னுடைய கேள்வி, நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சுட்டாங்கன்றீங்களா? இப்போ பொன்ராஜ் கேட்ட கேள்விதான். இப்போ 3 முறை கூட்டப்பட்டு இருக்கிறது, என்ன அதனோட அவுட்கம் என்ன எல்லாருக்கும் எப்படி நடந்திருக்கு சொல்லுங்களேன் நீங்க. அதாவது இந்த 3 முறையிலையும் ஏற்கனவே நடந்த 2 முறையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிடலைங்கிறதையும் கொஞ்சம் தயவுசெய்து வச்சுக்கிடுங்க. இந்த 3வது முறையிலையும் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளாத நிலையில மத்திய அரசை குற்றம் சொல்லுவதற்கு தார்மீக உரிமை மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இல்லைங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். அது கலந்து கொள்வதால் என்ன பயன்னு கேட்கிறேன். ஒன்று. இரண்டாவது, முதல்வர் கலந்துக்காம இருக்கலாம், செயலர்கள் போய் தமிழகத்தினுடைய பரிந்துரைகளை வழங்குவாங்க. ஏதோ தமிழகம் முற்றாக பரிந்துரைகளை வழங்காதது போல் சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி ஒட்டுமொத்த பாய்காட்டா என்ன அது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்ட பொழுது அவங்களுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அவங்க வெஸ்ட் பெங்கால் கடைசி வரிசைக்கு வருவாங்க. அதுல எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டணியில இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் அவர்கள் எல்லாம் புறக்கணிச்ச நிலையில மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் கலந்து கொண்டதே கூட அந்த மீடியா அட்டென்ஷன் தான் அவங்க மேல ஊடகத்தினுடைய வெளிச்சம் அல்லது ஊடகத்தினுடைய பார்வை அவங்க மேல படணுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வேற ஒண்ணு கிடையாது. நீங்க நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயன் அவர்களுக்கு தெரியும், நீங்க பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டவங்க. ஒரு மணி ஓசை எழுப்புவது என்பது உங்களுக்கான நேரம் நெருங்குகிறது, கொஞ்சம் சீக்கிரமா அதை நம்ம நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ கூட சீக்கிரம் முடிங்க அப்படி சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்துல ப்ளீஸ் கன்க்ளூட் சொல்லுவாங்க பேரவை தலைவர்களும் சபாநாயகரும். இது உடனே நிப்பாட்டுங்க அப்படி சொல்றது கிடையாது. அதுக்கு பிறகும் கூட பேசிடுவாங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி பேசிடுவாங்க. மைக்க ஆஃப் பண்ணலங்கிறத கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் போகாம செல்வம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு ஆனா அவங்கள முன்னாடியே அழைத்து பேச வச்சாங்க. என்ன பாயிண்ட் வருதுன்னா, 10 நிமிஷத்துக்கு முன்பாகவே நீங்க அடிக்கிறீங்க மணி, ஆனா சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு 37 நிமிஷம் கொடுக்குறீங்க அப்படின்னு. நம்ம அதற்குள்ளெல்லாம் போக வேண்டாம் எவ்வளவு நேரம் பேசினாங்க இல்லைன்னு. நிதி ஆயோக்ல கலந்து கொள்வதனால் என்ன பலன்னு கேட்கிறாங்களே. பட்ஜெட்ல சொன்ன நிதியவே கொடுக்கல, பரிந்துரையா கொடுக்க போறீங்க. ஒண்ணு, நிதி ஆயோக்கு அப்படி பவர்ஸும் கிடையாதுன்றாங்கல்ல. இல்ல மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அவர்களுடைய இறுதி பேச்சில அவங்களே பேசும்போது நாம எல்லாரும் இணைஞ்சு 2044 2047 2047ஆம் ஆண்டு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மாநிலங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தாருங்கள், நாம இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சருடைய சார்பில் மூத்த அமைச்சர்களோ கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு இன்னென்ன துறைகளுக்கு இன்னென்ன திட்டங்களுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விட்டு அது மறுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் முதலமைச்சர் பிரதமரிடத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் அதனுடைய தலைவரிடத்தில் நாங்கள் கோரிக்கை. உங்களுக்கு தெரியாதல்ல, ஒரு நுணுக்கமான இடத்தை கேட்கிறேன். இப்ப பொன்ராஜ் சொன்ன மாதிரி திட்டக்குழு இருக்கிற போது அவங்களுக்கு பவர்ஸ் உண்டு, சில அதிகாரங்கள் உண்டு. நம்ம அதை தான் மாத்தி நிதி அமைச்சகம் ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல எடுக்குது. இப்ப நிதி அமைச்சருக்கே நேரடியான பரிந்துரைகள் சொல்லப்படுது, பிரதமர்கிட்டயே நேரடியா போய் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நடக்கல. பட்ஜெட் நான் சொல்லிடுறேன், பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதும் கொடுக்கப்படல. இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மதுரை எய்ம்ஸ் இல்ல, சென்னை மெட்ரோவுக்கு கிடைக்கல, புயல் 37,000 கோடி எங்களுக்கு கிடைக்கல, அனைவருக்கும் கல்வி 20 வருஷமா கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப நீங்க புதிய விதி போடுறீங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிதி தரோம்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இழப்பீடு 20,000 கோடி முழுமையா வரலன்னு போதாமைகளே நிறைய இருக்கு. நாங்க புதுசா இங்க கலந்துகிட்டு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னும் கூட உங்களுக்கு தெரியும், பிளானிங் கமிஷன் இருக்கும்போது கூட, திட்டக்குழு இருக்கும் பொழுது கூட திட்ட கமிஷன் நிதித்துறையிடம் சிபாரிசு செய்து ரெக்கமெண்ட் பண்ணி அங்க நிதித்துறை தான் ஃபண்ட் அலோகேஷன் நிதித்துறை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். அதனால இதுல வேற ஒண்ணு இல்ல விஜயன் சார். கோஆபரேட்டிவ் பெடரலிசம் ரொம்ப அருமையா அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் சொன்னாங்க. நீங்க முதல்ல ஒரு தேர்தல் முடிந்து விட்டது, தேர்தல் முடிந்த பிறகு அதற்கு பிறகு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்கிற அரசியலை விட்டுட்டு
பிரதமர் முதலமைச்சர் என்கிற அந்த நிலையில முதலமைச்சர் வந்து இன்னும் மரபுப்படி பிரதமர் இடத்துல போய் நிதியமைச்சரிடத்துல உள்துறை அமைச்சரிடத்துல ஒரு முதலமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறதுனால இவங்களுடைய கௌரவம் என்ன கெட்டு போயிடும்? இல்ல இப்ப நாங்க கோரிக்கை வைக்கலன்றீங்களா? முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், 2014 இருந்தே ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி, ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி, இபிஎஸ் அவர்கள் தொடங்கி, திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி எல்லாரும் அவங்க சொல்ற கருத்தே இதுதான். நாங்க நேரடியா பிரதமர்கிட்ட கொடுத்திருக்கிறோம், நிதியமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், எங்களுக்கு கிடைக்கலன்றாங்க. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறது. இந்தியால 48 லட்சம் கோடி ரூபாய் மொத்த நிதி, அந்த நிதியில திட்ட மதிப்பீட்டுல எல்லா மாநிலங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கணும். அதுதான் இப்ப இருக்கிற சிஸ்டம் வந்து இப்படித்தான் வந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்கள் மாநிலங்களுக்கான தேவைகளை சொல்லவே இல்லை. நான் ஒரு வெறுமனையா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் 20 கடிதம் எழுதியிருக்கிறேன் 21 கடிதம் எழுதியிருக்கிறேங்கிறது வேண்டாம். நான் என்ன சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதித்துறை அமைச்சரையாவது அனுப்பி இருக்கணும்னு சொல்றேன். நீங்க சொல்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம் தேவைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கணும், நீங்க அதை பெற்றிருக்கணும்ன்ற இடத்துல நகர்றீங்க. இன்னொரு விஷயம், இதுல ரயில்வே துறையில 6300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இவங்க என்ன கேட்காங்க, எந்தெந்த துறைகளுக்கு அதை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அடுத்த கட்டம் அப்படின்றது வந்து நிதி ஆயோக் அந்த பகிர்மானம். ஏன்னா பட்ஜெட் தொடர்பாக எல்லாம் நிறைய பேசிட்டோம். அப்ப அடுத்த கட்டத்துக்கு ஒரு சின்ன செய்தி மட்டும். அதாவது இன்னும் நீங்க 40 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கீங்க. 40 இடங்கள்ல வெற்றி பெற்றதுக்குனால எங்களுக்கு இடங்கள் கிடைக்கலங்கிறதுக்காக பாரபட்சம் பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 11% வாக்குகளை இந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 18% அதனால எங்களோட கன்சர்ன் இருக்கு. பணியரசு நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் வந்து கடந்த காங்கிரஸ் அரசை விட, யூபிஏ சர்க்காரை விட நாங்க அதிகமாக கொடுத்திருக்கோம், பல மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு புள்ளி. இன்னொன்று, நீங்க திரும்ப திரும்ப போய் பேசி வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி அதுவும் குறிப்பா நிதி விஷயத்தில், அதுவும் இந்த இக்கட்டான சூழல்ல ஒரு மோதல் போக்க உருவாக்குவது சரியா? இந்த மோதல் போக்கை யார் உருவாக்குவதா நீங்க நினைக்கிறீங்க? நிதி பகிர்வு தொடர்பாக பேசுகிறோம். நேர பகிர்வு இருக்கணும்னு நான் வந்து வலியுறுத்துகிறேன். யாரும் இதில் இடையூறு செய்யக்கூடாது. இது வந்து வெறும் நிதி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொட்டேஷன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது வந்து மாநில உரிமைகள் அல்லது தேசிய ஒருமைப்பாடு, இதில் வந்து பொறுப்பேற்க வேண்டியது வந்து மாநில அரசை விட மத்திய அரசு தான் பெருந்தன்மையாக அதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். முழுக்க வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது மாநிலங்களுக்கான உரிமை, மாநிலங்களுக்கான வளர்ச்சி, மாநிலங்களுக்கான நிதி, மாநிலங்களே அதை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அம்பேத்கர் வந்து வழிகாட்டுறாரு. அப்போ 1955 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்படுது. 66 நிர்வாக சீர்திருத்த ஆணையம் உருவாக்கப்படுது. இந்த ஆணையம்லாம் மத்திய அரசு உருவாக்குனது. ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறத வந்து கலைஞர் அவர்கள் வந்து PV ராஜமன்னாருடைய ஆணையத்தை கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு வந்து பஞ்சாபில் வந்து அகாலிதளம் கட்சி வந்து ஆனந்தபூர் சாஹிப் அவருடைய பேரில் வந்து ஒரு அறிக்கை ரெடி பண்ணி மாநிலத்துக்கான உரிமைகள் தொடர்பாக பேசுகிறாங்க. அதற்கு பிறகு மேற்கு வங்காளத்தில் வந்து 79 பேசப்படுது. இந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் தொடர்பாக, நிதி தொடர்பாக, அவங்கள வளர்ச்சி தொடர்பாக கொண்டு வரப்பட்டது. 83 சர்க்காரி ஆணையம், 2007 வந்து நீதியரசர் பூஞ்சி ஆணையம். இந்த ஆணையங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களுக்கான வளர்ச்சி, மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி, மாநிலங்களுடைய உரிமைகளை தான் நீங்கள் வந்து முழுமையப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த நிதி ஆயோக்கில் வந்து நீங்கள் உருவாக்கப்பட்டது இல்லை நீங்கள் நிதி பகிர்வு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மாநில அரசு வந்து எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை, இன்னொன்று மாநிலங்களின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சினா மாநிலங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லைன்றது தானே குற்றம். இல்லை, அதுதான் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லைன்றது. ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து 2017 வந்து நீங்கள் வந்து GST கவுன்சில் கொண்டு வரீங்க. 2022 வரை தான் வந்து இழப்பீட்டுத் தொகை கொடுக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்படுது. 5 ஆண்டுகள் தான் இழப்பீட்டுத் தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது.
என்னுடைய கேள்வி என்னென்னா, அதற்கு பிறகு நீங்கள் இன்னமும் வந்து மாநில அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஜிஎஸ்டிக்கான கொடுத்துக்கிட்டு தான் நிதியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த 2023, 2022, 23 அல்லது 2014, 15 வந்து எவ்வளவு நிதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து புள்ளி விவரங்கள் வந்து ஒன்றிய அரசு வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நான் இதில் என்னென்னா 2022, 23 நேரடியாக வந்து மாநில அரசு வந்து தமிழ்நாடு அரசு மாநில அரசு மத்திய அரசு கொடுத்த நிதி வந்து வரி வருவாய் கொடுத்தது வந்து 6.23 லட்சம் கோடி. 6.23 லட்சம் கோடி. ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது வந்து 4.75 லட்சம் கோடி. புள்ளி விவரங்களோட சொல்றேன். இதுல முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னா, தமிழ்நாடு அரசு கொடுத்தது நீங்க வந்து 6.23 லட்சம் கோடி, நீங்க வந்து ஒன்றிய அரசு கொடுத்தது 4.70 லட்சம் கோடி. ஆனா உத்தரப்பிரதேசம் கொடுத்தது வந்து 2.23 லட்சம் கோடி. ஆனா நீங்க கொடுத்தது வந்து 15.32 கோடி. இதுல நீங்க பாகுபாடு பாருங்க. அந்த இடம் தான் நான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்பது. நீங்க மாநிலங்களோடு வரியை பகிர்ந்து கொள்வது அப்படின்றது ஏதோ பாஜக அரசு எடுத்த முடிவா, பிளானிங் கமிஷன் எடுத்த முடிவா? அது ஒரு ஃபார்முலா படி, அது வந்து சட்டப்படி கொடுக்க வேண்டியது நிதி. இப்ப இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன்னா, இதெல்லாம் கடந்து நம்ம தொடர்ந்து பேசுறோம். இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்தெல்லாம் புறக்கணிப்பதன் மூலம் இந்த மோதல் போக்கு அதிகமாகாதான் கேட்கிறேன். தமிழ்நாடு பாதிக்கப்படாதா? நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருங்க? நிதி ஆயோக்குடைய தலைவர் யாரு? 2016 இதே வந்து மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதாவோட அறிக்கையை வந்து நிதி ஆயோக்கில் போய் படிக்கிறாரு, பேசுகிறாரு, பூஞ்சி கமிஷனை பற்றி பேசுகிறாரு, மாநிலங்களுக்கான வந்து எவ்வளோ நீங்கள் கொடுக்கணும், நிதி ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. என்ன கொடுத்தாங்க? ஒன்றுமே கொடுக்கல. இதுவரை மொத்தமே 11 கூட்டம் தான் நடத்தியிருக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டம் 11 கூட்டம் தான் நடத்தியிருக்காங்க. 2021 இதே நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் பேசிட்டு வராரு. எங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒதுக்கப்பட்டதான வந்து இங்கே இருக்கிற 63,000 கோடி ரூபாய் வந்து நீங்கள் மெட்ரோவுக்கு ஒதுக்கப்பட்டது. நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க? இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க? வெறும் 276 கோடி ரூபா அதை நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்க. குஜராத்துக்கு நீங்கள் வந்து முழுமையாக வந்து அங்கே வெள்ள பாதிப்பு ஏற்படுது, அவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க? ஆந்திராவுக்கு கட்டமைப்புக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க? தமிழ்நாடு கேட்ட நிதி எவ்வளவு? இவ்வளவு இருக்குல்ல. கேட்ட நிதி, அதாவது நீங்கள் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்ட நிதியை நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்களா? கேட்ட நிதியை நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்களா? 63,000 கோடி ரூபா நீங்கள் ஒதுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். எதுக்கு? வெள்ள பாதிப்பு. குஜராத்துக்கு நீங்கள் இருங்க, குஜராத்துக்கு வெள்ள பாதிப்புக்கு ஒதுக்க உங்களுக்கு மனசு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து மனசு இல்லை. நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்களா, பார்வையிட்டாங்கல்ல, அதே நெல்லை பகுதியில் அதே பகுதியில் போய் பார்வையிடுறாங்க. அவங்க போய் என்ன பார்த்தாங்க? ஸ்ரீ வைகுண்டம் கோயிலில் போய் பின்னாடி இருக்கிற அங்கே இருக்கிற பார்ப்பனர்களுக்கு ஏதோ வசதி செஞ்சு கொடுக்கலன்னு தான் அவர் வந்து வெளியில் போய் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் மக்களுக்கு ஏதாவது நீங்கள் பேசுனீங்களா? சரி, இவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் பேசினாங்கல்ல, நீங்கள் இவ்வளவு கேட்டாங்க அப்படிங்கிற நிதி நீங்கள் எங்கே சொல்லியிருக்கீங்க, எங்க கொடுத்துருக்கீங்க? நீங்க சொல்வது பட்ஜெட்டிலேயே பாகுபாடு இருக்கிறப்ப நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெறுவது இதற்கு முன்பு எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் இல்லைன்னு சொல்லல. நீங்க 2021 கலந்துக்கிட்டதுக்கு பிறகு நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி 2016 வந்து ஓபிஎஸ் போய் ஜெயலலிதா சார்பா போய் கொடுத்துருக்கிற அதுல நீங்க ஒதுக்கின நிதி எவ்வளவு? ஒண்ணுமே இல்ல. இதுவரை மொத்தம் 11 கூட்டம் தான் நடத்திருக்காங்க. 11 கூட்டத்துல நிதி ஆயோக் கூட்டத்துல இவ்வளவு ஒதுக்கப்படும் முதல்ல பிரதமர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? ஏதாவது பேசி இருக்கிறாரா? எதுவுமே பேசலையே. அவர் இருங்க, அவர் என்னன்னா இந்த மனதின் குரல்ல அதை மங்கி மாத்தா அது என்னது அந்த அதுல என்ன பேசுறாரோ அதை அங்க போய் பேசுறாரு. அப்ப அங்க பேசுறாரு அப்படின்னா வந்து என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்காது. உங்க பத்தி அதாவது நீங்க இந்த பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கொஸ்டினே வருது, என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஒரு 10 டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன். பிளானிங் கமிஷன்ல ஃபினான்ஸ் பவர் இருந்தது உண்மை. ஆனா மாநிலங்களுக்கு அன்னைக்கு அந்த பிளானிங் கமிஷன்ல ரோல் கிடையாது. ஆனா நித்தி ஆயோக்ல மாநிலங்களுக்கு இன்னைக்கு ரோல் இருக்கு. அவங்களுக்கு தேவைப்பட்டதை பிளானிங் கமிஷன்ல பிளானிங் கமிஷன் டிசைட் பண்ணும் என்ன கொடுக்கணும், எந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு. ஆனா இங்க இருக்கிறது அவங்க அங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல தான் பேச முடியும். நித்தி ஆயோக் டிஃபரன்ஸ். இன்னைக்கு நித்தி ஆயோக்ல ஒரு மாநிலம் தனக்கு வேண்டுங்கிறதை நம்ம அங்க உட்கார்ந்து பேசணும், அங்க ப்ரப்போசலை கொடுக்கணும், அங்க அலோகேட் பண்ண முடியும். ஸோ இருக்கிற வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டு மீண்டும் நீங்க தவற விட்டுட்டு மீண்டும் மக்களுக்கு புளிச்சு போச்சுங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு மழை வரலன்னா மோடி காரணம், உங்களுக்கு வெயில் வரலன்னா பிரதமர் காரணம். இந்த பொய்யை மக்கள் ஏற்க போவது இல்லை. நீங்க இதே தான் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிலையும் பண்ணீங்க. ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து நேஷனல்
கேம்ஸுக்கு தமிழ்நாடு பசங்களை உங்களால போய் அங்க காம்படிட்டிவ் அங்க பார்ட்டிசிபேட் கூட பண்ண வைக்க முடியல. அதுக்கு கூட உங்களால பிளான் பண்ண முடியல. நீங்க எல்லாத்துக்கும் எப்படி மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவீங்க? நீங்க ஒரு பொய் அப்படிங்கிறத அழுத்தமாக வந்து சொல்கிறது வந்து சாவர்கருடைய வாரிசுகள் தான். அம்பேத்கருடைய வாரிசுகள் வந்து எப்பயுமே பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். நீங்கள் அம்பேத்கர் அவமதிக்காதீங்க. அம்பேத்கர் நல்ல மனுஷன், அவர் மாற்றி கஷ்டப்படுறாருன்னு வருத்தமா இருக்கு. அம்பேத்கருடைய சட்டம் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டம் 11வது பிரிவு என்ன ஒரு நல்ல மனிதரை நேர பகிர்வை பத்தி பேசுறோம். நேர பகிர்வு தான் வேணும். எனக்கு நேர பகிர்வை நீங்க தரலையே. இப்படி வந்து நீங்க இடையூறு பண்ணீங்கன்னா எப்படி பேசுறீங்க? எல்லாரும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள்கிட்ட தான் நான் வரேன். இல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, நேர பகிர்வு பேசுறது எவ்வளவு முக்கியமோ எனக்கு இருக்கிற நேர நெருக்கடி அதை விட நீங்க நிதி ஆயோக் வந்து திட்டங்களையோ அல்லது நிதியவோ கொடுக்கறதா அல்லது வந்து நீங்க வந்து பரிந்துரை செய்யறதா, இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுவரை நான் கேட்ட கேள்வி 11 கூட்டங்கள் நடந்திருக்கு. இந்த 11 கூட்டங்களின் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சர் மோடி அவர்கள் இந்த 11 கூட்டங்களின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நான் இவ்வளவு ஒதுக்கி இருக்கேன்னு அவர் சொல்ல முடிஞ்சதா? நீங்க வந்து அவர் தானே தலைவர், அந்த நிதி ஆயோக் தலைவர் அவர் தானே. அவர் வந்து நீங்க அவர் ஸ்பெஷலா அவர் என்ன மன்னர்? அவரு நாங்க போய் கோரிக்கை வைக்கிறதுக்கு பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சரோ மாநில முதலமைச்சர் அவர்களோ இருங்க. நான் பேசுறது போது கேளுங்க. சும்மா நீங்க இடையில பேசுறீங்க. மன்னர் இல்ல மாமன்னர் கூட சொல்லுங்க. அத பத்தி பேசலாம். நான் கேக்குறது என்னன்னா, பேசுறது போது கேளுங்க. அதாவது நாங்க பேசுறது கூட நீங்க கேட்க மறுக்கலைன்னா இதை விட வந்து அபத்தம் என்ன இருக்கு? சுருக்கமா முழுக்க என்னன்னா, இப்ப மாநிலத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி எவ்வளவு அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலும் இல்ல. இவங்க என்ன நாங்க கேட்டது என்ன, தென் மாவட்ட மக்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கணும்னு கேட்டாங்க. அதை கொடுத்தார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை ஏதாவது பதில் இருக்காங்க? பேசலாம். சூர்யா, இப்போ கூட்டாட்சி அப்படின்றது அதுவும் குறிப்பா நிதி பகிர்வில் எப்படி இருக்கணும்ன்றது ஒண்ணு. இந்த மோதல் போக்குகள் இது எந்த இடத்துல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் மீண்டும் மீண்டும் அப்சல்யூட் நம்பரில் பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ இன்ஃப்ளேட்டடாக ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா அன்னைக்கு வரி வருமானம் 13 லட்சம் கோடி, இன்னைக்கு வரி வருமானம் 38 லட்சம் கோடி. ரெண்டுத்துக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்கிறது. அன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெக்யூலராக தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 5% வரி பகிர்வில் பணம் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது 4% குறைஞ்சாச்சு. 4.1%, 0.9% குறைவு. உதவி மானியங்கள் 6% வந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு 2.6% குறைஞ்சாச்சு. சென்ட்ரல் ஸ்கீமில், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸில் இன்னும் அது வந்து சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நேரடியாக வழங்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு. அதெல்லாம் விட தாண்டி ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு தொகையுடன் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அந்த ஸ்டேட்டும் யூனியனும் சேர்ந்து நடத்தக்கூடிய திட்டங்கள், அதில் ஒரு ப்ரீ கண்டிஷன் வச்சிடறாங்க. முன்னாடி வந்து வீடு வழங்கும் திட்டம் மாநில அரசு செய்துட்டு இருக்கிற போது 100% மாநில அரசு அந்த நிதியை எடுத்துக்கிடுச்சு. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் 300 400 மக்கள்கிட்ட வாங்கணும். இன்னைக்கு வந்து ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா பீப்புள் கான்ட்ரிபியூஷனை மேண்டேட் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் வேளாண்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், 1.5 லட்சம் அவங்க கொடுக்குறாங்க, 7.5 லட்சம் ஸ்டேட் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி 10 லட்சத்தை தாண்டி போகுது. உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட் அலோகேஷன்லேயே 10 லட்சம் கோடி வந்து வீடு வழங்கும் திட்டத்திற்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதனுடைய இன்டர்னலாக அடுத்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 2.2 லட்சம் கோடி தான் யூனியன் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன், பாக்கி 7.8 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக நம்ம மீண்டும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், தமிழ்நாடு மாதிரியான உற்பத்தி மாநிலங்கள் இழப்பை சந்திக்கிறது, அதனால காம்பன்சேஷன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். 4% வளர்ச்சி வச்சு அவங்க காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு? 2022 நிறுத்திட்டீங்கல்ல. ஆனா இன்னைக்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்னு ஒரு செஸ் வசூல் பண்றீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1.25 லட்சம் கோடி இருந்த அந்த செஸ்ஸோட வேல்யூ இன்னைக்கு 1.51 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. அடுத்தது நான் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னார், மம்தா பானர்ஜி அவர்கள் விளம்பரத்துக்கு போறாங்க அப்படின்ட்டு. மோடி போயிட்டு வெளில வந்தா அது விளம்பரம் கிடையாது, மம்தா பானர்ஜி உள்ள போயிட்டு அது வந்தா விளம்பரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க வேண்டியது. பொன்ராஜ், இப்ப இந்த நிதி ஆயோக்கே விமர்சனம் விவாத பொருளாகுது. இப்ப வன்னியரசு கேட்டது அதனோட அவுட்கம் என்ன, நிதி ஆயோக்ல பேசப்பட்டது அதனுடைய விளைவு என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன தீர்வா இருக்க முடியும்? சுருக்கமா நிறைவுப்பாரு. இல்லை, நிதி ஆயோக் வந்து அதனுடைய ஒரு ஐவாஸ் அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனுடைய எந்த விதமான பலனும் அது கிடையாது. சர்வே பண்ணுறாங்க, ஸ்டேட்டை வந்து இந்தந்த இண்டிகேட்டரில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய அதை தவிர்த்து வேறு எந்த பலனும் இருக்கிறது மாதிரி தெரியல. நீங்கள் சிம்பிளாக கம்பேர் பண்ணி பாருங்கள். 65 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருந்த பிளானிங் கமிஷன் என்ன சாதனை பண்ணியிருக்கு? 5 ஆண்டு திட்டங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை. 1ஆம் ஆண்டு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயமும் மின்சாரமும் இதான் ஃபோக்கஸ் இருந்தது.
இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எடுத்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் கம்பெனி, இதான் ஃபோக்கஸ். இப்படி பார்த்து வரிசையாக நீங்கள் ஐந்தாண்டு திட்டம் 11th 5-year பிளான் எடுத்துக்கிட்டீங்க, 2007 2012 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் இம்ப்ரூவிங் சோசியல் இண்டிகேட்டர்ஸ், ஹெல்த் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன் வந்தது பிளானிங் கமிஷனால, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் லிபரலைசேஷன் வந்தது பிளானிங் கமிஷனுடைய இன்டர்வென்ஷனால, டெவலப்மெண்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தது பிளானிங் கமிஷன் இன்டர்வென்ஷனால, சோசியல் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ரோடு, ரயில்வே, பவர், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர்ஸ் வந்தது எல்லாமே பிளானிங் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து சோசியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கங்க, மிட் டே மீல் ஸ்கீமா இருக்கட்டும், சர்வ சிக்ஷா அபியானா இருக்கட்டும், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்தது எஜுகேஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் கேர் வந்தது பிளானிங் கமிஷனால. அடுத்து பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா IRDP ப்ரோக்ராம் இருக்கட்டும், அது எம்என் ரேகாவா இருக்கட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாமே வந்தது பிளானிங் கமிஷனால. டீசென்ட்ரலைசேஷன், லோக்கல் கவர்னன்ஸ், செக்டரல் ஃபோக்கஸ், ஒரு பெரிய பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்றீங்க. இதே உங்க பார்வையா? இல்ல லாஸ்ட் ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நிதி ஆயோக்கினுடைய விஷன் என்ன? 7 வருஷ விஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜி, 15 வருஷம் ரோடு மேப், இதான் அவங்க கொடுத்த விஷன். இதுல என்னது? அம்ருத்ல எவ்வளவு பண்ணிருக்காங்க, எத்தனை வீட்டுக்கு டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க, எத்தனை வீட்டுக்கு இது கொடுத்திருக்காங்க. பணம் தான் கொடுக்க முடியும், மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பாயிண்ட் மாநில அரசுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அது இல்லங்க. மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மத்திய அரசாங்கத்துக்கு பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பண்ணணும், மாநில அரசு பண்ணணும்ன்றத நம்ம குற்றச்சாட்டு. அவருக்கான பயிர் செல்வம். டிஜிட்டல் இந்தியாவை இன்னைக்கு 1,25,000 பாயிண்ட் டேக்கன் பண்றாங்க. செல்வம் உங்க பார்வை. அந்த ஃப்ராட் எங்க போச்சு? அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ல எத்தனை ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, எத்தனை புது திட்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன இம்போர்ட்ஸ்? செல்வம் உங்க கருத்து? அதாவது இந்த பட்ஜெட்ல ஒரு நிமிஷம் பொன்ராஜ் சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம். எதற்குமே லாயக்கு இல்லாத நிதி ஆயோக் இது ஒரு ஐவாஸ் காத்திருங்க பொன்ராஜ். செல்வம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுப்பதற்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல. அதை மாநில அரசுடைய பிரதிநிதிகளோ, மாநில அரசோ, மத்திய அரசுடைய நிதித்துறையை அணுகித்தான் பெற முடியும். சரி, முத்ரா கடன் இருக்கு பாருங்க, அதை 10 லட்சத்துல இருந்து 20 லட்சமா ஆக்கியிருக்கோம். ஏற்கனவே கடந்த காலங்கள்ல முத்ரா கடன்ல அந்த கடன் திட்டத்துல அதிகம் பலனடைஞ்சது தமிழ்நாட்டினுடைய பெண்கள். அது எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஹலோ பேசுங்க செல்வம், நேரமின்மை, சுருக்கமா சொல்லுங்க. வேற நான் இதுக்குள்ள வரல. பிரதமருடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனால நிதி அமைச்சர் அதெல்லாம் வாசிச்சுட்டாங்க. நீங்க சம்ம பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் செல்வம். நான் அதுதான் நான் வேற எதுக்குள்ளேயும் வரல. தேர்தல் முடிந்து விட்டது. மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக சென்று இவங்க என்ன வேணாலும் கோரிக்கை வைக்கணும். இன்னொரு சின்ன இது மட்டும் சொல்லி இணக்கமா இருக்கு இல்ல ஒரு மட்டும் சொல்றேன். நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய உங்கள் மாநிலத்தில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துவதை விட அதே பாயிண்ட் மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு கூட்டாட்சி இருக்குல்ல, அமைப்பை பாதுகாக்கக்கூடியது ஒன்றிய அரசு தான். வெறும் மோடியோ அல்லது பாஜகவோ ஒரு கிழக்கிந்திய கம்பெனியா இந்தியாவுடைய அரசை மாத்துறாங்க. மாநிலங்களை வெறும் வரியை மட்டும் வசூல் பண்ற ஒரு அரசா மாத்துறாங்க. கிழக்கிந்திய கம்பெனினா ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய செயல்பாடாதான் ஒன்றிய அரசு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.